சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் யோவான் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். ஆமேன். ஆண்டவர் பாருங்க, கல்லறையை மூடி வச்சிருந்த அந்த கல்லை அந்த ஸ்திரீயானவள் மகதலேனா மரியாள் வந்து எடுத்து போட்டிருக்க கண்டாள். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு வாக்குத்தத்தமாக இந்த மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அதாவது உங்கள் காரியங்களில் வைக்கப்பட்டிருந்த கல் எடுத்து போடப்படுகிறத இந்த மாதத்தில் நீங்கள் காணப்போகிறீர்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய கல்லறை என்ன செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா, மனிதர்கள் ஆண்டவரை உள்ளே வச்சு அவருடைய மரித்த சரீரத்தை வந்துட்டு உள்ளே வச்சுட்டு அவருடைய கல்லறை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, யார் வந்து அந்த கல்லை புரட்டிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கல்லை எடுத்து என்ன செஞ்சாங்க, அந்த கல்லறை வாசலில் மனிதர்களால் அது செய்யப்பட்ட ஒரு காரியம். ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த கல்லறையை மூடி வச்சுட்டாங்க. ஏன்னா யாரும் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த கல்லை அவ்வளோ சீக்கிரம் மனிதர்களால் புரட்டி தள்ள முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய கல்லை மனிதர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி மூடி வச்சுட்டாங்க. எங்கே வந்து அவருடைய சீஷர்கள் வந்து அவருடைய சரீரத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு காரியம். ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்திருக்கலாம். உங்கள் காரியங்களில் அநேக நாளாக ஒரு கல்லை வைத்து அடைத்து வைத்திருந்திருக்கலாம். உங்கள் காரியங்கள் வெளிப்படாதபடிக்கு. ஆமேன். உங்கள் காரியங்கள் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மனிதர்கள் பல பிளான்களை உங்களுக்கு விரோதமாக போட்டது நிமித்தமாக உங்களுக்கு சில காரியங்கள் அடைப்பட்டு காணப்பட்டிருக்கலாம் ரொம்ப நாளாக. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி ரொம்ப நாளாக அடைப்பட்டு கிடக்கிற அந்த காரியத்தில் பரலோகம் இடைப்பட போகிறது என்று ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்குத்தத்தமாக இதை கொடுக்கிறார். ஆமேன். பாருங்களேன், ஒரு சில காரியங்களை ஆண்டவர் வந்து மனிதர்களை வைத்தே நம்மளுக்கு செய்வார், பார்த்துருக்கீங்களா? ஆனால் இந்த காரியத்தில், இப்படிப்பட்ட காரியங்களில் மனிதர்கள் பிளான் போட்டு நம்மளுக்கு செய்கிறாங்க தெரியுமா சில காரியங்கள். அப்படிப்பட்ட காரியத்தில் தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரலோகம் இடைப்பட போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காரியத்தில் இந்த கல் அப்படி புரட்டி தள்ளினது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரலோகம் அவர்களுடைய தூதர்களை அனுப்பினது. அவங்க தூதர்கள் இறங்கி வந்தாங்க. அந்த கல்லை என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டி அப்படியே தள்ளினாங்க. தள்ளி அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் மகிமை நிறைந்தவராக தன்னுடைய மகிமையின் சரீரத்தோடு கூட மகதலேனா மரியாளுக்கு என்ன செய்தார், அவர் தரிசனம் கொடுத்து அவருடைய கண்ணீரை துடைத்தார். இதே போல ஒரு அற்புதம் தான் உங்களுக்கும் இந்த அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்களில் நடக்கப் போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோகம் அந்த அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்களில் இடைப்பட்டு பரலோகத்தின் வல்லமையை உங்களுக்காக அனுப்ப போகிறது. உங்களுக்காக தூதர்கள் இறங்கி வரப்போகிறார்கள். இறங்கி வந்து வெகு நாட்களாய் அடைக்கப்பட்டிருந்த அந்த கற்களை, அந்த விஷயம் வெளியவே வந்துடக்கூடாது, உங்களுக்கு அந்த நன்மை நடந்துடக்கூடாது, உங்கள் காரியங்களில் ஒரு பெரிய திருப்பங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி மனிதர்கள் பிளான் போட்டு அடைத்து புதைத்து வைத்திருந்த அந்த காரியங்களில் பரலோகம் இடைப்பட்டு அந்த மாதிரி ஒரு கற்களை தள்ளி போட போகிறார்கள் அவருடைய வல்லமையினால். பரலோகம் இடைப்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பரலோகம் இடைப்பட்டதனால் முதலாவதாக அந்த காரியத்தில் அவருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. வல்லமை இறங்கி வந்து அந்த பெரிய கல்லை அடைத்து வைத்திருக்கிற அந்த பெரிய கல்லை புரட்டி தள்ள போகிறது. தள்ளி அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் வெளிப்படுவார். உங்கள் காரியங்களில் இயேசுவானவர் வெளிப்படுவார். அந்த கல்லறைக்குள்ளே இருந்தது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதிலிருந்து வெளிப்பட்டது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அடைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்துக்குள்ளே இதுவரைக்கும் நானும் இருந்தேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். காரியங்களுக்குள்ள கர்த்தர் இருந்தார், இயேசு இருந்தார். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு வல்லமை பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமேன். இயேசு அடைச்சி வைக்க என்ன செய்ய முடியாது? எந்த மனுஷனாலையும் முடியாது. அந்த மாதிரி உங்கள் காரியங்களில் கர்த்தர் இருக்கிறார்.
போகிறார். அதனால் அந்த காரியங்களை மனிதர்களால் அடைத்து வைக்க முடியாது. கர்த்தர் அவருடைய மகிமை என்ன செய்ய போகிறார்? வெளிப்பட பண்ண போகிறார். முதலாவதாக அவருடைய வல்லமை இறங்கி வந்து அடைக்கப்பட்டிருக்கிற அந்த கல்லை புரட்டி தள்ளி அதற்கு பின்பதாக இயேசுவானவர் மகிமை நிறைந்தவராக மகிமையின் சரீரத்தோடு உயிர்த்தெழுந்த வல்லமையோடும் உயிர்த்தெழுந்த மகிமையோடும் எப்படி மகதலா மரியாளுக்கு வெளிப்பட்டாரோ அதே போல அடைக்கப்பட்டிருக்கிற உங்கள் காரியங்களில் தேவன் அவருடைய வல்லமையை அனுப்பி அடைக்கப்பட்டிருக்கிற அந்த கல்லை புரட்டி தள்ளி அவருடைய வல்லமையோடும் அவருடைய மகிமையோடும் உங்கள் காரியங்களில் வெளிப்பட போகிறேன் என்ற ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் தீர்க்க தரிசனமாக உரைத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை இந்த ஏப்ரல் மாதத்தில் அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட காரியங்களில் மனிதர்களால் பிளான் போடப்பட்டு அடைக்கப்பட்ட அந்த காரியங்களில் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மகிமையும் வெளிப்படுகிறதை நீங்கள் மகதலா மரியாள் கண்டது போலவே காண்பீர்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். பாருங்களேன், அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். அந்த அற்புதத்தை தேவன் உங்களை காண வைக்க போகிறார். கண்டு உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. எப்படி மகதலா மரியாளுடைய இருதயம் ஆச்சரியத்தாலும் அதிசயத்தாலும் நிறைந்து சந்தோஷத்தினால துக்கம் நீங்கி சந்தோஷத்தால் நிறைந்ததோ அதே போல இதுவரைக்கும் அந்த காரியங்களுக்காக இருந்த உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. அந்த அடைக்கப்பட்ட அந்த கல் புரட்டி தள்ளப்பட போகிறது தேவனுடைய வல்லமையினால. அதிலிருந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. அதிநிமித்தமாக இருதயம் ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு பூரித்து சந்தோஷமடைந்து கர்த்தருக்குள்ள நீங்கள் இந்த மாதத்தில் மகிழுவீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்து அறிக்கை செய்து கொண்டே இருங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் அந்த அடைக்கப்பட்டிருக்கிற கற்களை புரட்டி தள்ளுகிற அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்து உங்கள் காரியங்களை வெளிப்பட பண்ணி உங்கள் காரியங்களை ஜெயமாய் முடித்து தேவனுடைய மகிமையை அந்த காரியங்களில் வெளிப்படுத்த போகிறார். ஆமென். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஏப்ரல் மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்படியாய் மனிதர்கள் பிளான் போட்டு அடைத்து வைத்திருக்கிற புதைத்து வைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள்ல பரலோகம் இடைப்பட்டு பரலோகத்தின் வல்லமையை வெளிப்படுத்தப்பட்டு ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் உம்முடைய மகிமையை வெளிப்பட பண்ண போகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காரியங்கள் உம்முடைய மகிமை வெளிப்பட்டு அந்தரங்கங்கள் இருக்க காரியங்கள் வெளியரங்கமாக்கப்பட்டு தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்யும்படியாக நியாயம் செய்யும்படியாக அந்த காரியங்களில் பரலோகமே இடைப்பட்டு பிள்ளைகளுக்கு மகிமையை உடுத்த போகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். உமக்கு கோடான கொடி நன்றி. இப்படியாய் ஆண்டவரை உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த ஏப்ரல் மாதத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்களில் வைக்கப்பட்டிருக்கிற கற்கள் புரட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமையும் மகிமையும் அப்படிப்பட்ட காரியங்களில் வெளியரங்கமாவதாக என்று நான் சொல்லி ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, அப்படி செய்து முடித்த உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தர் இப்படிப்பட்ட மகிமையான வல்லமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்து தேவன் மகிமையடைய போகிறார். நீங்கள் சந்தோஷப்பட்டு களிகூறப் போகிறீர்கள். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.